விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் எப்படி பொதுவானராக இருக்க முடியும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற திருவிழா. தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விநாயகர் சதுர்த்தி விழா, அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது. அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளில் போய் அவர் மரியாதை செய்யட்டும், அது அவருடைய விஷயம், அதில் நம்ம யாரும் தலையிட போறல. ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. 2014க்கு முன்னாடி இங்க ஆட்சியில் இருந்தது யூபி அரசாங்கம். இதே காங்கிரஸ், இதே திராவிட முன்னேற்ற கழகம், இதே திருமாவளவன் ஆதரவு கொடுத்தது ஆட்சி. தினந்தோறும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தான் நம்ம பார்த்தோம். 2014க்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட நடைபெறவில்லை. மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை தலையிட்டு அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டு இருக்கோம். உடனடியா எந்த டிலே இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து மீனவர்களை இன்னும் ஆழ்கடல்ல மீன்பிடிப்பு அந்த எல்லை பிரச்சனையிலிருந்து இன்னும் அவங்கள வெளில வரணும், போய் ஆழ்கடல்ல மீன் பிடிங்கன்றதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்கடல் போட்டு 60% சப்சிடியில நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30% லோனும் கொடுக்கிறோம். இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகள்ல அந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட 1 லட்சம் கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மீனவர்களுக்கு பொருத்துங்கள். ஏன்னா மீனவர்கள் எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை ஒரு அலர்ட் பண்றதுக்காக நாம் இதையும் பொருத்தி இருக்கிறோம். அப்பயும் அவர்கள் கால சூழ்நிலை இருக்கிறது, அதாவது அதிகமான புயல் அல்லது அதிகமான காற்று, இதையெல்லாம் எடுக்கும்போது அவர்கள் எல்லை தாண்டுவது சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை நாம உடனடியாக மீட்டு கொண்டு இருக்கிறோம். அதான்னா நீங்க எப்படி தடுப்பீங்க? நான் இப்ப சொன்னேன், நாம அவங்களுக்கு தான் ஆல்டர்னேட் வேலை கொடுக்கறோம். கடலினுடைய சீற்றத்தால அவங்க மாறி போறாங்க. நீங்க எப்படி போய் தடுப்பீங்க? என்ன கடல்ல சுவரை கட்டியிருக்கிறாங்க? நீங்க எப்படி இல்ல கடல்ல சுவர் கட்டியிருக்கா என்ன? அவங்க நாம போகாம இருக்கிறதுக்காக அது எல்லையை தெரிந்ததுக்காக ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்திருக்கிறோம். அதை அவங்க அலர்ட் பண்றதுக்கான கருவிகளையும் கொடுத்திருக்கிறோம்.